ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்றைக்கி ஃபுல் டே விலாக், காலையிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணினேன், எங்களோட செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். நைட்டு சுத்தமாக எல்லாமே அப்படியே போட்டுட்டு படுத்துக்கிட்டாச்சு, ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணலை. இந்த டவல் மட்டும் துவச்சி காய வச்சுக்கிட்டேன். கொழக்கட்டை வாக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் மட்டும் தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன். மற்றது எதுவுமே பண்ணல. அப்புறம் காலையில் ஏது தான் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் தொடச்சிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு ஃப்ரைடே எடுத்துகிட்டு வந்த இவங்களோட அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் அலம்பி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணேன். காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சீக்கிரம் கூட ஏந்துக்கல, ஏன்னா இவங்களுக்கு லீவுன்றதுனால. நம்மளுக்கு பூஜைக்கு டைம் வந்து 1:20 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. 9 to 10:30 வந்து ராகுவாலம். ஸோ ராகுவாலத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் பிள்ளையார் வாங்கிட்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு நிறையா டைம் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ 6 o'clock அந்த ரேஞ்ச் தான் ஏந்துட்டு இந்த கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பெருக்கிட்டு கொஞ்சம் அங்கங்கே ஸ்டெயின் இருக்கிற மாதிரியே இருந்தது. நம்ம அந்த வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுக்கும்போது அந்த துணியிலேருந்து ஏதோ கொட்டுது. நான் இத்தனைக்கும் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், டப் க்ளீன். பட் அதுலேருந்து தான் எதாவது டஸ்ட்டு வருதா, இல்லை இவங்க வெளியில் அந்த வண்டி இருக்கிறதுனால அதுலேருந்து மண் வந்து வீடு ஃபுல்லாக டஸ்ட் ஆகுதான்னு தெரியல. ஆனால் 2 daysக்கு ஒன்ஸ் வீடு தொடச்சே ஆக வேண்டியிருக்கு. இல்லாட்டினா அந்த ஒயிட் பேஸ் வந்து அங்கங்கே பேஷாக தெரிகிற மாதிரி ஆகுது. ஸோ ஃபுல்லாக பெருக்கிட்டு மாப் போட்டு அந்த வேலை ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காய்கறி செஷன் போயாச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சு பார்த்துட்டேன் என்னென்ன இருக்குன்னு. புளிக்கரைசல் தண்ணி இருந்தது. காய்கறி சாம்பாருக்கு, கறிக்கு பருப்பு ஊற வைக்கிறது, வடைக்கு உளுத்தம்பருப்பு ஊற வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 8 o'clock ரேஞ்சில் தான் நான் ஊற போட்டேன். ஸோ எப்படியும் 10:30க்கு மேலே நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சா கூட சூடாக தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரிசி, என்ன நம்ம சமைக்கிறதுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அரிசி எடுத்து வச்சேன். அரிசி உளுந்தையும் ஊற வச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு மண்டேலேருந்து வீக் டேஸ்க்கு தேவைப்படும். ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் அரைச்சி வச்சுக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு இந்த இடம் என்ன பண்ணேன்னா அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஒன்றாவே ஊற வச்சிட்டேன். நிறையா தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இட்லி சாஃப்டாக தான் வருது, அடைஞ்செலாம் போகல, கல் மாதிரிலாம் வரல. ஸோ ஒன்றாவே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸோ கம்மி குவான்டிட்டியில் தான் ஊற போட்டிருந்தேன். 2 தேங்காய் நினச்சி வச்சுட்டேன். ஏன்னா சுவாமிக்கு ஒன்று உடைக்கணும், ஒன்று வந்து பூர்ணத்துக்கு ரெடி பண்ணணுன்னு. அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு தேங்காய் நினச்சி வச்சுட்டு அரிசி எவ்வளோ வேணுமோ அதை கிண்ணத்தில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பாத, காலையில் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொன்னதுனால லேட்டாக தான் டீ போட்டேன். ஸோ பாலை காய்ச்சி டீயை குடிச்சிட்டு காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கறிக்கு சவுச்சவும் கேரட்டும் நறுக்கி வச்சுட்டு சாம்பார் வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி அதெல்லாம் சாம்பாருக்கும் நறுக்கி வச்சுட்டு துணி போட்டுட்டேன். சரி, சைட் பை சைடு நம்ம துணி போட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு வாசலில் பிள்ளையார் இருக்குது, அதுக்கு இன்றைக்கி அபிஷேகம் இருக்கும். அதனால அந்த வேலையெல்லாம் கூட போயிட்டு வரதுனால சரி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை போட்டு விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி கீரி மிக்சியில் அரைக்கலை. ஏன்னா அது வந்து மேலே அந்த கருப்பு ஓடு இருக்கும், அது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு பூர்ணம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி கையால் தான் துருவினேன். இதை துருவறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு, இந்த மாதிரி ஒரு துப்பட்டா போட்டுட்டு நீங்கள் துருவினீங்கன்னா அந்த கீழே உடற குட்டி குட்டி தேங்காய் துகள்லாம் நீங்கள் திருப்பி அள்ளும் போது அந்த எண்ணெயோட ஸ்டெயின் வந்து இந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெய் ஸ்டெயின் தரையில் படியும். அது நீங்கள் திருப்பியும் தண்ணி வச்சு துடைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவில் போட்டு நீங்கள் திருக்கிட்டீங்க அப்படின்னா அந்த துப்பட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் நீங்கள் கொட்டி விட்டீங்கன்னா அது ஏதாவது எறும்பு அதெல்லாம் கூட சாப்பிட்டுட்டு போயிடும். உங்களுக்கு வீடு ஸ்டெயின் ஆகாது, டபுள் பர்பஸாக இருக்கும். யார் மூஞ்சியில் முழிச்சமோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஏந்துக்கிற நேரம் தான் பொறுத்து இருக்குது. சில சமயம் எல்லாமே நைட்டு பண்ணி வச்சுட்டு படுப்போம், காலையில் என்னமோ வேலை வளர்கிற மாதிரியே இருக்கும். சில சமயம் ஒன்றுமே பண்ண மாட்டோம், காலையில் இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் எல்லாமே ரெடி ஆகிடும். இவனுக்கு 10:30 நெருங்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த பலகாக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். இந்த கூத்தில் நடுப்புற கேஸ் வேறு தீந்துருச்சு. நம்ம கேஸ் தீந்துருச்சு அப்படின்னா கையோட எவ்வளோ டைட்டான வேலையாக இருந்தால் கூட அதை நீங்கள் ரீஃபில் பண்ணி முடிச்சுட்டு அந்த குட்டி லேபிளிங் ஒன்று இருக்குல்ல, நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன், அந்த குட்டி இதில் நீங்கள் அழகாக எழுதி உடனடியாக கையோடு பண்ணுங்கள், அது கண்டிப்பாக மறந்துடும். அந்த லேபிளை எடுத்து நான் அன்றைக்கி எழுதி ஒட்டி முடிச்சுட்டு தேங்காய் திருக்க போயிட்டேன். தேங்காய் இன்னும் அதிசயமாக ஒரு எடப்பை கூட இல்லாமல் ஃபுல்லாக பூவாகவே வந்தது. நான் சொன்னேன்ல அந்த குட்டி குட்டி தேங்காய் துகில்லாம் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி நீங்கள் வாசலில் போட்டிங்கன்னா எறும்பு சாப்பிட்டு போயிடும்.
ஒரு இல்பச்சட்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம என்ன தேங்காய் அளக்குறோமோ, இப்போது 1 டம்ளர் தேங்காய் அளந்தோம் அப்படின்னாக்க அதில் பாதி அளவு வெல்லம். வெல்லத்தை பொடிச்சு இது வந்து நீங்கள் அப்படியே அமுக்கிலாம் போட வேண்டாம். தேங்காய் அப்படியே லூஸாகவே போடுங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் இருந்தது. நான் வந்து 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 1 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திதிப்பு தேவைப்பட்டதுன்னா. வெல்லத்தை பொறுத்தும் இருக்குது. வெல்லத்தை நல்லா பொடியாக ஒரு 4 தட்டு தட்டி கொஞ்சம் அந்த மண்டை வெல்லத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆக்கினதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ போல் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணி வச்சுக்கிட்டாக்க நான் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கெலாம் கொஞ்சம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் 1.5 டம்ளர் தேங்காய் பூக்கு 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இதுக்கு 3/4 டம்ளர் போகும். நான் 1 டம்ளராக எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் பாகாகி ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஈஸி 5 to 10 மினிட்ஸில் அழகாக ஆகிடும். கொஞ்சோண்டு நெய் விட்டு தேங்காய் வறுத்துட்டு நான் சொன்ன அளவில் தேங்காவையும் வெல்லத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு கிளற வேண்டியதான். பாகு வச்சு அதில் தூக்கி இது போட்டு இந்த காம்ப்ளிகேஷன் ப்ராசஸே வேண்டாம். ரொம்ப ஈஸியாகிடும். இது முதல் நாளே பூர்ண கிளறி வச்சுக்கணும், உருட்டி வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. நாங்களாம் முன்னாடிலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இது யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப சட்டுன்னு ஆகிடுது. ஸோ நான் இதில் நீங்கள் ஆனால் அது பக்கத்துலேயே இருக்கணும், இல்லாட்டினா வெல்லம் வந்து கரிஞ்சு போயிடும். அது ஒரு மன சங்கடமாக இருக்கும். அதனால நான் பக்கத்துலேயே இருந்து ஃபுல்லாக கிளறி அது ரெடி பண்ணி கொண்டு டைனிங் டேபிளில் போட்டேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிடிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு. நான் வந்து அம்மாவை அப்சர்வ் பண்ணதோட அப்பாவை தான் ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணி வளர்ந்தேன். எங்கள் இதில் வந்து பீரியட்ஸ் டைமில் உள்ளே வரக்கூடாது. ஸோ அம்மாவோட பீரியட்ஸ் டைமில் அப்பா தான் சமைப்பார். ஸோ அப்போ தான் நான் வந்து கிச்சனுக்கே போவேன். எங்கள் அம்மாலாம் எனக்கு கிச்சனுக்குள்ளே விட்டதே கிடையாது. ஸோ அப்போ தான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி போவேன். அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஸ்டைலு, அவர் எப்படி சமைப்பார், அதுதான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஞாபகம் இருக்குது. அம்மாவோட ஸ்டைல் பெருசாக ஞாபகம் இல்லை. அப்பாவோட ஸ்டைல் ப்ளஸ் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் மாமியாரோட ஸ்டைல். மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கொழக்கட்டெல்லாம் பண்ணும்போது நான்லாம் குட்டி குட்டியாக பண்ணுற டைப்பு. அங்கே போனாலும் குட்டியாக தான் பண்ணுவேன். என்னையே வடை தட்டுறதுக்கு சொல்லுவாங்க. நீ தட்டு, நானாக இருந்தால் இந்த இதில் 4 வடை தட்டி முடிச்சிடுவேன், நீயாக இருந்தால் கொஞ்சம் 4 பேருக்கு வரா மாதிரி குட்டி குட்டியாக தட்டுவேன்னு சொல்லிட்டு என்னை தட்ட சொல்லுவாங்க. இந்த இடம் மாமியார் பண்ணுற மாதிரி நான் பெருசாக பண்ணேன். 4 சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிட்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்து ஒன்று கால்குலேட் பண்ணி பூர்ணமும் மாவும் நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். இவருக்கு வந்து சுயம் பிடிக்கும். ஸோ சுயத்துக்கு கொஞ்சம் அந்த பூர்ணம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேங்காய் பூ வந்து பூ ரொம்ப அடர்த்தியாக கிடைக்கல. நான் அந்த சுயத்துக்கு அந்த பூர்ணம் எடுத்ததுனால எனக்கு மாவு கொஞ்சம் எக்ஸஸாக, அதாவது ஒரு 2-3 உருண்டைக்கு உண்டான மாவு எக்ஸஸாக இருந்தது. சரி, அதை வைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே நான் கொழக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். இந்த கொழக்கட்டை மாவு கலர்றதுக்கு இது என்ன அப்படின்னா, நெய் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.25 டம்ளர் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1.5 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். அது அரிசி மாவோட, இப்போ பழைய அரிசினா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. நான் 2 விட்டுக்கிட்டேன். ஆனால் எனக்கு கரெக்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படலை. ஸோ நான் 1.25 டம்ளர் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் கணக்கு. நான் 1.5 டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுவே சரியாக இருந்தது. நீங்கள் வேணும்னா அப்புறம் தண்ணியை விட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக வந்தது. நம்ம அரைச்சி கிளறினா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. மாவை நல்லா கிளறிட்டு கண்ணாடி அந்த லிட்டை போட்டு மூடி வச்சிட்டேன். யூஸ்வலாக துணி போட்டு மூடுவாங்க ஆறக்கூடாதுன்னு. துணி போட்டு மூடினாலும் அந்த மேலே வந்து விரைச்சிக்குது. ஒரு லே மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதனால நான் கண்ணாடி லிட்டு போட்டு மூடி வச்சேன். ஒரு 5 நிமிஷம் வச்சு சூடு ஆறதுக்கு முன்னாடியே கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போதே அது நல்லா இழுத்து பிசைஞ்சிடணும். இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக பண்ணுறவங்களாம் நம்ம கருடான் பொழியும் போது எப்படி இந்த மாதிரி மாவு கலரிட்டு அதை வந்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க, இல்லை கிரைண்டரில் ஒரு ஓட்டுவாங்க உள்ளுக்குள்ளே அந்த கட்டி வந்துடக்கூடாதுன்னு. அதை மாதிரி இந்த இதுலேயும் சில பேர் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த மாவை மிக்சியில் ஒரு ஓட்டுவாங்க இன்னும் சாஃப்டாக ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம கையால் பிசைகிறதோட மிக்சியில் ஓட்டுறது இன்னும் சாஃப்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க அப்படி கூட நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். சுவாமிக்கெலாம் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுனால பர்பஸாகவே நான் வந்து டிஃபன் பண்ணலை, கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். இது வந்து இந்த முளைக்கட்டின கொண்டக்கடலை, சோளம், இந்த கவர்மெண்ட் இதில் கொடுப்பாங்க தெரியுமா, பால்வாடியில், அந்த கஞ்சி என் ஃப்ரெண்டு கொடுத்து விட்ருந்தாங்க.
இந்த கஞ்சி வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு இது ஒத்துக்கல. ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அந்த கஞ்சி வச்சு தான் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தோம். குடிச்சிட்டு நான் வாசலுக்கு இவங்களுக்கு பிள்ளையாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சைடு பை சைடு இந்த அடுப்பில் போட்டுட்டு எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 10:30 தாண்டிடுச்சு. சரி இவங்களை கிளப்பி விட்டுறலாம், போய் வாங்கிட்டு வந்துடட்டும் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நான் கிளப்ப ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் வந்து பார்த்தா முதல் நாள் லைட்டாக ட்ரெஸ்லிங் இருந்தது. எங்கள் வீட்டில் இந்த மழை பேஞ்சாலே அவ்வளோதான், அந்த டஸ்ட்டில் அப்படியே ஃபுல்லாக தண்ணி பட்டு பட்டு ஃபுல்லாக அழுக்காயிடும் அந்த ஓரம்லாம். ஸோ இவர் வந்து நீ ப்ரெஷ்ஷு எல்லாமே எடுத்து வை, நான் போய் பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதெல்லாம் அலம்பி தொடச்சி அப்புறம் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார். இது நம்ம காலையில் போட்ட கோலம். இவங்களை கிளப்பி விட்டுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பலகைக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க பிள்ளையார் வாங்க போயிட்டாங்க. போயிட்டு நான் ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன். சட்டுன்னு வந்துட்டாங்க. கூட்டம் ரொம்ப இல்லை போல இருக்குது. அதாவது பிஃபோர் 9 o'clock முன்னாடி வாங்க போயிருந்தால் கொஞ்சம் கூட்டம் எழுந்திருக்கும் போல இருக்குது. இவங்க 10:30க்கு மேலே போனதுனால அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை. இங்கே பூர்ணம் ஆற வச்சுருந்தேன். பூர்ணமும் இந்த இடம் நல்லா வந்திருந்தது, கொழுக்கட்டை மாவும் நல்லா வந்தது. அது ஒரு மாதிரி டென்ஷன் இல்லாமல் ஐயோ இது காஞ்சிருச்சா, இது மாவு பத்தலையா, வேகலையா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பரபரப்பு டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நேற்று கொண்டாடினோம். ஒரு துண்டு இஞ்சி, இந்த ஊற வச்ச உளுத்தம்பருப்பு அதை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டு இதை நல்லா அரைச்சி ஃப்ரீசரில் முன்னாடியே நீங்கள் தள்ளிடுங்க. நீங்கள் அது எடுத்து வடை நல்லா நீங்கள் எண்ணெய் காய வச்சோடனே கூட எடுத்து வைக்க வேண்டாம். காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டாலே போகிறோம். அப்படியே பந்து மாதிரி வரும். என் பையன் வந்து அவனுக்கு வந்து வெங்காயம் போட்டு பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு 2 வடை முன்னாடி தட்டி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா நான் வெங்காயம் போட்டு அவனுக்கு தட்டி கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக பிள்ளையார வெல்கம் பண்ணியாச்சு. குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்தது. இவனுக்கு வந்து இந்த கோல்டு டச்சப்பு, அந்த பூனல் வரைஞ்சிருக்கணும், அந்த மூஞ்சோரோட ஷேப் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து பார்த்து நான் 2-3 பிள்ளையாரில் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். எங்கள் ஏரியாவில் பெரிய பெரிய பிள்ளையார்லாம் கூட இருந்துச்சு. பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. சரி இந்த இடம் 3 days தானே அப்படின்ற மாதிரி, ஏன்னா மண்டே எப்படியும் நம்ம கரைக்கிறதுக்கு கொண்டு வச்சுருவோம், ரொம்ப நாள் கூட இந்த இடம் வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு சும்மா மீடியம் சைஸில் தான் வாங்கினோம். இவருக்கு வந்து இந்த எண்ணெய் தடவுறது என்னோ ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது. இப்போலாம் நிறையா செதும்ப எண்ணெய் தடவுறாரு. அப்போ தான் அது பார்க்க ஒரு மாதிரி ஷைனி லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணி போச்சு. அதனால் ஃபுல்லாக, ஆனால் இவருக்கு எண்ணெய் தடவிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் தொட்ட பாத்திரங்கள் எல்லாம் அலம்புறதுக்கே ஒரு ஒரு half day ஒதுக்கணும். எண்ணெய் தடவிட்டு அந்த கையோடைய எல்லா பாத்திரத்தையும் தொட்டுறாரு. ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அலம்புற மாதிரி இருக்குது. பட் பார்க்க அழகாக தான் இருக்குது. அவங்க ஸ்ரத்தையாக பண்ணுறாங்கங்கும் போது நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூட் அவுட் பண்ணக்கூடாது. இது பிள்ளையார் வந்து திருடிட்டு போய் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டு வாசலில் இந்த பிள்ளையார் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் நவரத்னம் அதெல்லாம் போட்டு தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சோம். எந்த குழந்தைங்க அதை பார்த்தாங்கன்னு தெரில. அந்த நவரத்னத்தெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக அந்த பிள்ளையாரை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் பழைய வீட்டில் இருந்த ஃபஸ்ட்டு பிள்ளையாரை எங்களோடது காணா போயிடுச்சு. திருப்பி செகண்ட் பிள்ளையார் வச்சு அப்போ நாங்கள் கேட் போடலை, வந்து அப்போ தான் குடி போயிருந்தோம், வாசலில் வச்சுருந்தோம், உடனே காணா போயிடுச்சு. அப்புறம் மறுநாள் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கேட்லாம் போட்டோம். எங்கள் அப்பா டெய்லி பண்ணுவார். எனக்கு அது இன்னும் கூட ஞாபகம் வருது. அப்பாவோட நினைவுகள் வந்து போச்சு நேற்றுக்கு இவர் பண்ணும்போது. ரொம்ப ஸ்ரத்தைங்க. காலைல ஏந்தோடனே குளிச்சிருவார். அந்த பழக்கம் என் பெரிய பையன்ட்லையும் இருக்குது. அவனும் ஏந்தோடனே தாத்தாவோட போய் குளிக்க போயிடுவான். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இது என் பையன்தான் எனக்கு கிளிப் எடுத்து கொடுத்தான். நான் உள்ளுக்குள்ளே தான் சமைச்சிட்ருந்தேன். பட் நல்ல ஒரு மன நிறைவோட ஃபுல்லாக அபிஷேகம்லாம் ஆயிடுச்சு. நானே வீடியோவில் தான் இந்த அபிஷேகத்தெல்லாம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வடையும் என்னமோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னால் வெளியில் வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக தீபாராதனைக்கு நைவேத்தியத்துக்கு அப்போ தான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு மாவளைக்கு பஞ்சம் இல்லை. மேலே மாவளை இருக்கிறதுனால மாவளை தோரணுன்னா மேலே கட்டிட்டு, இந்த சைடில் குட்டை இது தான். பட் இது பண்ணுறதுக்கு நிறையா டைம் எடுத்தது. புது பூனல், புது வேஷ்டி இதெல்லாம் கட்டி ஃபுல்லாக அந்த
இவருக்குன்னு சில அலங்கார பொருள் இருக்கும். அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக நேற்றுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தாரு. ஃபுல்லாக ரெட்லேயே அலங்காரம் பண்ணியிருந்தாரு. பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே ஒரு அரச கன்று ஒன்று வளர்ந்துருந்தது. அது வெட்டலாமா என்னன்ற மாதிரி கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் கேட்டுருந்துருப்பேன். அது கொஞ்சம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் அதுவாகவே வந்தது அப்படின்னா, ஆனால் அதை நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா மேலே லைன் போகுது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து கார்ப்பரேஷன் எடுன்னு தான் சொல்லுவாங்க, இல்லை அவங்களே வெட்டிடுவாங்க. அதனால் அது நாங்களே க்ளீன் பண்ணிட்டோம். அதை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் நட்டு வைக்கிறதுக்கு எல்லா இடமுமே சிமெண்ட்டு. பக்கத்தில் நட்டு வச்சாலும் அதுக்கும் மேலேயும் லைன் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் மாடு வேற வந்து அந்த இலையை தின்னுடுச்சு கொஞ்சம். அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் இலை இல்லாமல் இருந்தது. சரி அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கட் பண்ணிட்டோம். மீன்வேல் அதுக்குள்ளே இவர் ஃபுல்லாக அபிஷேகம்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாரு. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இப்போ கூட நினச்சா சிரிப்பாக வருது. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து 50 பைசே எடுத்துகிட்டு வருவா ஸ்நாக்ஸ்க்காக. அதில் வந்து அவள் கொஞ்சம் சுவாமி பக்தி ஜாஸ்தி. அவளுக்கு வந்து இந்த சுவாமி தான் கிடையாது. அப்போ வந்து ஒரு சுவாமியோட அந்த ஸ்டிக்கர் வந்து 10 பைசே. நாங்கள் வந்து முருகன், பிள்ளையார் இந்த மாதிரிலாம் வாங்குவோம். அதெல்லாம் இப்போ நினச்சா சிரிப்பாக வருது. நம்ம சாக்லேட்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்தளவுக்கு அப்போ பக்தியோடு இருந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி மாவு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சும்மா கையாலேயே அங்கங்கே கட்டி தட்டாமல் முடிச்சா இல்லாமல் சும்மா அப்படியே இழுத்து போட்டு பிசைஞ்சோடனே மாவு நல்லா வந்துடுச்சு. இந்த இடம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டேன். சொன்னேன்ல, அது நான் கனெக்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்தது. அப்புறம் இது நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில, பூர்ணம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, பூர்ணம் மீந்ததுன்னா பெண் குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி மாவு மீந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பூர்ணம் மீந்ததுன்னா திருப்பி இன்னொரு சுபகாரியம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கொழக்கட்டைக்கும் சொல்லுவாங்க, போலிக்கும் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்தது. நான் எப்போ பண்ணினாலும் எப்படி அது கால்குலேஷன் வருதுன்னே தெரியல, கரெக்டாகிடும். இதுவும் மீறாது அதுவும் மீறாது. பட் இந்த இடம் கொஞ்சம் மாவு மீறுற மாதிரி எனக்கு தோணுச்சு. பெருசாகவே பண்ணி, ஏன்னா அந்த மாவை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தூக்கி கொட்ட மனசு வரல. அதனால கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார் பூர்ணத்துக்கு மாவு ஜாஸ்தி அப்படின்ற மாதிரியே சொன்னார். உங்கள் அம்மா நல்லா பண்ணியிருப்பாங்க. எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து அரிசி மாவு ஊற வச்சு பண்ணுவாங்க. நான் சும்மா அரிசி மாவுலேயே பண்ணிட்டேன். ஸோ அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். என் பையனுக்கு ஒன்றும் தெரில, நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னான். சாப்பிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னான். ஸோ கொழுக்கட்டை பண்ண கடகடன் ரெடி பண்ணியாச்சு. மாமியார் வீட்டில் வந்து எள்ளு கொழுக்கட்டை கூட பண்ணுவாங்க. நான் அது பண்ணலை. இவர் வந்து எனக்கு எல்லா கொழுக்கட்டையுமே திதுப்பு கொழுக்கட்டையாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ பூர்ணமாகவே போயாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இப்படி அமுத்திட்டு, நான் ஃபஸ்ட்டு செப்பு பண்ண மாதிரியும் நீங்கள் செப் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு டவரால் வச்சு அழுத்திட்டு அதுலேயும் உள்ளுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு கத்தி கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணலாம். ஸோ நான் இதில் ஒரு 4 வேரியேஷன் காட்டியிருக்கேன். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம அரிசி மாவில் அப்படியே பண்ணுறதுனால கொஞ்சம் மாவு குறைன்னு இருந்ததுனால அந்தளவுக்கு தான் மெலிசாக இழுக்க முடிஞ்சுது, விரிய ஆரம்பிச்சிது. இதே நீங்கள் அரிசி ஊற வச்சு அரைச்சி அதை கிளறிருந்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாக இன்னும் மெலிசாக வரும் சொப்பு. ஸோ தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த முனையை அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா அது ஒரு அழகும் சொல்லலாம், அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லலாம். இது செகண்ட் வேரியேஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையால் பண்ணுறது, அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, வயசானவங்க, பெரியவங்கெல்லாம் கடகடன்னு பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு வேரியேஷன். இந்த மாதிரி வச்சு அமுத்துறது செகண்ட் வேரியேஷன். தேர்ட் வேரியேஷன் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரில் இந்த மாதிரி ஒரு உருண்டையை பின்னாடி வச்சு அமுத்திட்டு அப்படியே தூக்கினீங்கன்னா அது ஒரு சொப்பு ஷேப்பில் வந்துடும். நீங்கள் மத்து வச்சு கூட ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இது சிம்பிள் தான். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் இப்படி ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக வரும். இது வந்து தேர்ட் வேரியேஷன். ஃபோர்த் வேரியேஷன் என்ன அப்படின்னா, இதே மாதிரி மாவில் கை வச்சே அப்படியே அமுத்துறது. அதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிப்பட்டுரும். என் பையன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கொழுக்கட்டை பண்ணான். இதுதான் அந்த ஃபோர்த் வேரியேஷன். நல்லா மாவை உருட்டிட்டு அந்த கட்டை விரலால், ஆள்காட்டி விரலால் சும்மா உள்ளுக்குள்ளே அப்படியே அமுத்திட்டே இருந்திங்கன்னா இந்த ஷேப் வந்து முடிஞ்சிடும். நம்ம ஸ்டஃபிங் பராத்தாக்கு எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி அதை அப்படியே நினச்சிக்கோங்க. அந்த
கோதுமை மாவை நம்ம எப்படி பெருசாக ஆக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறோமோ அதே மாதிரி அளவுக்கு இதுவும் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அந்த பூர்ணத்தை வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது அரிசி மாவுன்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் விரியும். கோதுமை மாவு மாதிரி அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் தான் பிளான் பண்ணியிருந்தேன், தான் சொன்னேன்ல 1.5 டம்ளர் தான் போட்டிருந்தேன். அதுக்குண்டான கொழுக்கட்டை வந்தது. கடகடன் கொழுக்கட்டையை வச்சு வேக விட பண்ணியாச்சு. இதுதான் அவன் பண்ண கொழுக்கட்டை. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்குடா கொழுக்கட்டையில் இல்லை நான் பண்ணுறேன், உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் தனியாக இருந்தேன்னா நானும் ட்ரை பண்ணுவேன்ல அப்படின்னு சொன்னான். கொழுக்கட்டை கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால ஒரு தட்டுக்கு மேலே இன்னொரு தட்டு வைக்கவே முடியல. சரி, இன்னும் அடுத்த தட்டை வெறுமனை வைக்கலாமா, எனக்கு அது எப்படி வைக்கிறதுனே புரியல. சாதாரண தட்டில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது ஏதாவது ஒரு கொழுக்கட்டை உடஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா கொழுக்கட்டையோட கலரும் மாறிடும். அதனால அதுவும் யோசனையாக இருந்தது. அப்புறம் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி பெருசாக இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் மேல் தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சைஸ் சின்ன கொழுக்கட்டையெல்லாம் நடுவில் வச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே ஹீட்டில் கொழுக்கட்டையை முடிச்சாச்சு. சரியாக இருந்தது. மீந்தும் போல், இவங்க போக வர சாப்பிடவும் கரெக்டாக இருந்தது. ரொம்பவும் மீந்து போல், பத்தாமையும் போல் கரெக்டாக இருந்தது. ஸோ ஒரு 3 பேர் 4 பேர் கொண்ட ஃபேமிலி, சுமாராக ஸ்வீட் பிடிக்கும் 2 பேருக்கு, சுமாராக பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த 1.5 டம்ளர் தாராளமாக பற்றும். ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டேன், 1.5 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் இங்கே பக்கத்தில் கோவிலுக்கு போகணும், கணபதி ஹோமம் நடக்கும். ஸோ அந்த ரக்ஷெல்லாம் வாங்கி இட்டுட்டு வரணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. கரெக்டாக இருந்தது. ஏன்னா அங்கே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வெடிக்காலையிலேயே அவங்க கோவில் ஓப்பன் பண்ணுறதுனால சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு 11:30 12 அந்த ரேஞ்சுக்கெலாம் பூட்டிடுவாங்க. 4 o'clock அந்த மாதிரிலாம் திறந்துருவாங்க. அதனால எனக்கு 12 o'clock போக முடியல. எனக்கு இந்த வாசலில் இருக்கிற பிள்ளையார் இது இங்கே ஆடுறது இப்படியே சரியாக இருந்தது. கொஞ்சம் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தா கூட காலையில் எனக்கு அந்த 1.5 hours இந்த பெருக்கி துடைக்கிறது, இந்த பாத்திரம் தேய்க்கிறது, இந்த வேலையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துருக்கலாம். சரி சாயந்தரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் இங்கேயே இந்த இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு. பெருசு அப்படியே வச்சா அமுங்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பெருசெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அது நல்லா தண்ணி கொதிக்கணும். இட்லிக்கு நம்ம எப்படி அடியில் தண்ணி கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா தான் இட்லி அந்த மாவு அடைஞ்சு வராமல் நல்லா இட்லி பந்தாக வருமோ அதே மாதிரி தான் இதுக்கும். இது நான் அடியில் ஒரு சில்வர் தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எவ்வளோ பாத்திரம் தேய்க்கிறதுன்னு தோணி போச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெயினர்லேயே அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஓட்டை போட்ட தட்டை வச்சுட்டு அதில் பண்ணிட்டேன். இந்த 4 சுயம் தான் கல்ப்ரிட்டு. இது இவருக்கு பிடிக்குன்றதுனால இது நடுப்புற பிளான் பண்ணதுனால தான் எனக்கு கொஞ்சம் மாவு எக்ஸஸ் ஆகி அந்த கொழுக்கட்டையெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரா மாதிரி ஆயிடுச்சு. பட் சூப்பராக இருந்தது சுயன். இந்த சுயன் மாவு ஒன்றுமே இல்லை, அரிசி ஊற வச்சுக்கிட்டு அரிசி மாவு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அரிசியும் உளுந்தும் சேர்த்தே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதான் 1 கப்புக்கு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி தான். நான் கொஞ்சம் தான் அரைச்சிருந்தேன். ஒரு 4 உருண்டை போட்டுட்டு பேலன்ஸ் நம்ம அரிசி இட்லி மாவோடு சேர்த்துக்கலாம். 4 உருண்டை சுயன், 4 சுயன் கொஞ்சம் 2 வடை முதல்ல தட்டிட்டு ஒரு இடு கொழுக்கட்டை பண்ணி சாதம் பருப்பு வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு முதல்ல கொடுத்தாச்சு. நடுப்புற கறியும் சாம்பாரும் எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் வாசப்பிள்ளையாருக்கு போயிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் பார்க்கவே வந்தேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் இவர். மேலே மாவில் தோரணம்லாம் என் பையன் மேலேருந்து பிச்சுட்டு இவரும் அவனும் சேர்த்து கட்டியிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப திருப்தியாக நேற்றுக்கு செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். நம்மளுக்கு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகிடுது. பட் இவங்களுக்கெல்லாம் ஜாலி இல்லை. இப்போது நம்மளோட பழைய நம்ம சின்ன வயசில் இருந்தால் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணிச்சு. என் பையன் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்தாச்சு. வடை எல்லாம் தட்டி முடிச்சிட்டேன். இது அவனுக்கு வெங்காயம் போட்டு அவனுக்காக தட்டின வடை. ஸோ வடை, கொழுக்கட்டை, அப்புறம் சவுச்சவும் கேரட்டும் போட்டு கறி, சுழியன், சாதம் பருப்பு, முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார்,
அப்பளம் பொரிச்சது. இதுவே அவங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ரசம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் ரசம் கண்டிப்பாக வைக்கணும்பாங்க. பட் நம்ம வச்சா மீது தான் போகுது, நாளைக்கு மறுநாள் நம்ம தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொழுக்கட்டை, கொஞ்சம் வடை, சாதம், பருப்பு, நெய் எல்லாத்தையும் போட்டு காக்காய்க்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. என்னால் ரொம்ப டயர்டாயிட்டேன் நான் நின்று. ஸோ அதனால் மாடிக்கு போகவே இல்லை. ஆபத் பாண்டவன் நம்மளோட க்ளோத் ஸ்டாண்ட் இருக்கவே இருக்கான். அதை எடுத்து போட்டு கடகடன்னு துணியெல்லாம் உணர்த்திட்டு நான் சாப்பிட உட்காந்துக்கிட்டேன். நான் சாப்பிட்டு ஏந்துக்கும் போது 1:20 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி உளுந்து வேறு ஊற வைக்கணும், ஊற வச்சுருந்தேன், அது வேறு அரைக்கணும். அப்புறம் சாயந்தரம் ஏந்து அதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு இவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு என் பையனை அழைச்சிட்டு கோயிலுக்கு போச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. பிள்ளையாரெல்லாம் பார்த்துட்டு இவனை நான் ரொம்ப கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போனதில்லை. அஃப்கோர்ஸ் நானே ரொம்ப போகிறது கிடையாது. இவனை எப்பயோ தான் கூப்பிட்டு போகிறோன்னு இவன் கையாலேயே விளக்கு ஏற்ற சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே விளக்கெலாம் ஏற்றினான். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் இது வந்து என்னோடய கல்யாணம் ஆன புதுசில் என்னோடய ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு இந்த கோயிலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இங்கே வருது. ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில், ரொம்ப மன அமைதியாக இருக்கும். சுவாமிலாம் பார்த்துட்டு வந்து மத்தியானம் வச்சு சாம்பார் இருந்தது, தோசை பார்த்துட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு ஹாப்பி எண்டிங்காக போச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இப்படி தான் ஃபுல் டே ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.